மாரி இம்முறை புதுச்சேரியில என்ன மாரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தாவேகாவின் இதுலருந்து செய்யப்பட்டிருக்கு? இந்த முறை எந்த அசம்பாவிதமும் நடக்காதுன்றதுக்கு நம்பலாமா? விஜய் கூட்டம் வந்தாலே ஏதாவது பலியாயிடும், அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்ற ஒரு கருத்து உருவாவது என்பது தப்புங்க. அது கரெக்ட் இல்லை, உண்மையும் இல்லை. ஏன்னா இதை விட பன்மடங்கு 13 லட்சம் கலந்துக்கிட்ட விக்கிரவாண்டி மாநாட்டில் எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்கு மேலே அனுபவம் வந்தாச்சு. மதுரை மாநாட்டில் நிறைய லட்சக்கணக்கில் கலந்துக்கினாங்க, அதுலேயும் பிரச்சனை வரல. இந்த மக்கள் சந்திப்பில் கூட திருச்சியிலேருந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு போகிறதுக்கு 5-6 மணி நேரம் ஆச்சுங்க. ஸோ க்ரௌட் வாஸ் ஸோ மச்சு. அங்கேயும் எதுவும் ஆகலை. திருவாரூர் போனாங்க, நாகப்பட்டினம் போனாங்க, அரியலூர் போனாங்க, நாமக்கல் போனாங்க, எங்கேயும் எந்த பிரச்சனை இல்லை. ஒன்லி இன் கரூர் இட் ஹஸ் ஹேப்பன்டு. இப்போ அது கூட இன்றைக்கி டிபேட் ஆகிட்டுருக்கு. சிபிஐ விசாரணை போயிட்டு இருந்தாலும் இப்போ நிர்மல்குமார்லாம் சிபிஐ கிட்ட போய் தங்களுடைய தரப்பு சாட்சியத்தையோ அல்லது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரும்போது அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னா, இது ஒரு சதி செயல்ன்றார். அது ஒரு இன்சிடெண்ட்டோ ஆக்சிடெண்ட்டோ இல்லை, ஆனால் இது ஒரு கான்ஸ்பிரசி, கொஞ்சம் பேர் திட்டமிட்டு நடத்திய படுகொலைன்ற அளவுக்கு அவர் போகிறாரு. அப்போ இது பெரிய விஷயம். அதுக்குள்ளே நம்ம இப்போ எந்த கருத்தையும் ஃபைனலாக சொல்ல முடியாது, பெண்டிங் என்கொயரி பை சிபிஐ. அதனால் விஜய்